சரிங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. அப்போ ஐஸ்வர்யம் தேவனாலே வருகிறது. ஆமென். செழிப்பு தேவனாலே வருகிறது. அப்ப ஐஸ்வர்யமும் செழிப்பும் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது எப்படி தீமையாக முடியும்? அது எப்படி ஒரு மனிதனை கெடுக்க முடியும்? தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று ஒரு மனிதனை கெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நன்மை அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தவறான வழிக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா? அப்போ ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை தவறாக நடத்தும். ஐஸ்வர்யம் வந்தா ஒரு மனுஷன் கெட்டு போவான். ஐஸ்வர்யம் ஒரு மனிதனை என்ன செய்கிறது? தீமைக்கு கொண்டு செல்லுகிறது என்பதெல்லாம் பாருங்க, உலகத்திலே அறியாதவர்களும் புரியாதவர்களும் இல்லைங்களா, அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பழமொழிகளாக அதெல்லாம் நிறைய இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம் நல்லது, ஐஸ்வர்யம் நல்லது, பொன் நல்லது அப்படின்னு பைபிள் சொல்லுதா? அப்படிதான் முதல் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்தில் பொன் விளையும், அந்த பொன் நல்லது. அந்த பொன் என்னது? தங்கம் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, தங்கம் நல்லது. தங்கத்தெல்லாம் கலட்டிட்டு இருக்கீங்களா? பெந்தகோஸ்து தீவிர பெந்தகோஸ்து நகையெல்லாம் கலட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அது கெட்டது, அவங்களுக்கு அது என்னது? கெட்டது. அது எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் பைபிள் சொல்லுது பொன் நல்லது. பொன் என்னது? தங்கம் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, தங்கம் நல்லது, அது சோதனை அல்ல. ஐஸ்வர்யம் நல்லது, அது தீமை அல்ல, சோதனை அல்ல. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அது தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. ஈவு என்னதுன்னா, ஈவுனா என்னது? கிஃப்ட். ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்டில் ஒன்று தான் என்னது? ஐஸ்வர்யமும் செழிப்புமாக இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த யாக்கோபு எழுதின நிருபத்தை முதலாவது நீங்க சரியாய் புரிந்து கொள்ளணும். தரித்திரனுக்கு உதவுவது எப்படி அல்லது தரித்திரத்தை போக்குவது எப்படி என்பதற்காக இந்த நிருபம் எழுதப்படலை. கவனிக்கிறீங்களா? தரித்திரருக்கும் பற்றாக்குறையில் இருக்கவங்களுக்கு ஏழைகளுக்கும் உதவ சொல்றாரு. ஆனால் அதுக்காக இந்த நிருபம் எழுதப்படலை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும். தரித்திரத்தை நீங்களும் நானும் உலகத்தில் எந்த பணக்காரனாலும் போக்க முடியாது. எந்த ஐஸ்வர்யவானாலும் என்ன செய்ய முடியாது? ஏழைகளை ஒழிக்க முடியாது. ஏழைகளை என்ன செய்ய முடியாது? ஒழிக்க முடியாது. தரித்திரத்தை போக்குவது எப்படி? ஏழைகளுக்கு உதவுவது எப்படி? அதனால் என்ன நன்மை அப்படின்னு எழுதப்பட்ட நிருபம் அல்ல இந்த நிருபம். கவனிக்கிறீங்களா? அப்போ தரித்திரத்தை போக்குவதற்கு என்னதாங்க வழி? ஒரே வழி தான், இயேசு தான் வழி. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை தான் வழி. ஆமென். அங்கேதான் சாபம் என்ன செய்யப்பட்டது? ஆணிகளால் அடிக்கப்பட்டது. அங்கேதான் சாபமும் தரித்திரமும் வெற்றி கொள்ளப்பட்டது. அங்கேதான் பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து அழித்தார். ஆமென். அந்த சிலுவையை, அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போது தான் தரித்திரம் இந்த உலகத்தை விட்டு ஓடி போகும். ஆமென். தரித்திரம் எப்படி வந்தது? சாபத்தினால் வந்தது. ஏதேன் தோட்டத்தில் மனிதனுடைய மீறுதலினாலே, பிசாசின் வஞ்சனைக்கு உட்பட்டதினாலே, அதனால் ஏற்பட்ட சாபம், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க கடவுது என்று ஏற்பட்ட அந்த சாபத்தின் மூலமாக வந்த ஒரு காரியம்தான் தரித்திரம். அந்த சாபத்தை சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்தார். ஆமென். அந்த இயேசுவை நோக்கி பார்க்க ஆமென், அந்த இயேசுவினால தான் தரித்திரத்தை போக்க முடியும். சரிங்களா? அப்ப இந்த நிருபம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நல்ல கவனிங்க. கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யம் தருகிறார்? ஆமென். அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது? அந்த ஐஸ்வர்யத்தை தருவதற்கான நோக்கம் என்ன? ஆமென். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஐஸ்வர்யம் ஆக்கப்பட்டவன் எப்படி வாழ வேண்டும்? ஆமென். அவன் என்ன தன் வாழ்க்கையில நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிருபம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு காரியத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது, இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், சொல்லுங்க, தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் கொடுக்கிறார், நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவன் கொடுக்கிறார், நான் வாங்குவேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் கொடுக்கிறார், நான் வாங்குகிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன கொடுக்கிறாரு? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், செழிப்பை கொடுக்கிறார். ஆமென். கனத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார், உயர்வை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், நல்வாழ்வை கொடுக்கிறார், நல்ல எதிர்காலத்தை கொடுக்கிறார், பிசாசின் மேல் வெற்றியை கொடுக்கிறார். ஆமென். எல்லாம் தேவன் கொடுக்கிறார். ஆமென். அப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப முதலாக இதை நாம் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, 32ஆம் வசனம், ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் என்று அவர் சொல்வதில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த எல்லாவற்றிலும் ஒரு காரியம்தான் ஐஸ்வர்யம். மற்ற எல்லாவற்றையும் என்று சொல்லும்போது அதில் தான் எல்லாம் இருக்கிறது. சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, இல்லைங்களா? கனம் இருக்கிறது, இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த எல்லாவற்றிலும் என்று சொல்லுகிற அந்த ஒரு காரியத்துக்குள்ள என்ன இருக்கிறது? ஐஸ்வர்யமும் செழிப்பும். ஆமென். இல்லையா? பொருளாதாரமும் அதற்குள்ள என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. ஆமென். அதான் சொன்ன, தேவன் கொடுக்கிறவர், தேவன் கொடுக்கிறவர், இல்லையா? யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? அவரையே தந்தருளி. அவரையே என்ன செஞ்சார்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி, அவரை கொடுத்து, இல்லையா? அவரை என்ன செய்கிறாரு? கொடுத்து இன்பம் காண்கிறார், கொடுத்து சந்தோஷம் அடைகிறார், கொடுத்து என்ன செய்கிறார்? மகிழ்ச்சி அடைகிறார், திருப்தி அடைகிறார். ஆமென். நம்முடைய பிள்ளைகளுக்கு, உலகத்திற்கு தேவன் பரிசாக கொடுத்தது இயேசுவை. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்திற்கு தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே என்ன செய்தாராம்? அடிக்கப்பட, மரிப்பதற்கு, பாடுபட, உலகத்தின் மீட்புக்கு அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார். அவரையே கொடுத்துட்டார்னா அப்போ இந்த மற்றதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நல்ல கவனிங்க, தேவன் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன். அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட தான் பெற்றுக்கொள்வதில், நம்ம கிட்ட தான் பெற்றுக்கொள்வதில் என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற பிரச்சனை எல்லாம் கிடையாது. பெற்றுக்கொள்வதுக்கு எது பாஸ்டர் என்ற தடையா இருக்கு? பெரிய பாவியா நான் அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணலையா, நான் அந்த அளவுக்கு உபவாசம் பண்ணலையா? அதெல்லாம் கிடையாது. பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது அவிசுவாசம். எதுதான் தடையா இருக்குது? அதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைப்பட்டால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கொடுக்கிறவர். மீண்டும் சொல்லுங்க, கொடுக்கிறவர். யாவருக்கும் எப்படி கொடுக்கிறார்? சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல். எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும் அவன் எவ்வளவாலும் என்ன செய்யாமல், சந்தேகப்படாமல் என்ன செய்வன்? விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆமீன். அப்ப இங்க யாக்கோபு எழுதின நிருபத்தில் அவர் விவாதிக்கிற மைய பொருள் என்னது? ஐஸ்வர்யம். அப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அந்த ஞானத்தை கேளுங்கள். உபாகமம் 8 சொன்னார் இல்லையா, அவரே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர். அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனையும் அவர் தான் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானமும் அவர் தான் கொடுக்கிறார். இந்த ரெண்டையும் அவரிடத்துல என்ன செய்யுங்க? விசுவாசத்தோடு கேளுங்க. ஆமீன். விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க?
கேளுங்க. ஆமீன். எங்க நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தால் அவனால் தரித்திரனாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக கொண்டிருப்பானே ஆனால் அவன் வாழ்க்கையில என்ன சமாதானம் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில வியாதியோடு இருக்க முடியாது, பிரச்சனையோடு என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது, குழப்பத்தோடு என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அதற்கு இடமே இல்லை. ஆமீன். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ எங்கே பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தையில் தான் அது என்ன இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது இல்லைங்களா? கடவுள் எனக்கெல்லாம் தருவாரா? சந்தேகப்படாமல் கேளுங்க அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? சந்தேகப்படாமல் என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றார். இப்பவுமே என்ன செய்யுங்க, பேசுங்க. சுகம் வருவதற்கு முன்னாடியே சுகத்தை பற்றி பேசுங்க. ஆமீன். நீங்கள் எதுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அது வருவதற்கு முன்னமே இப்போவுமே அதை பற்றி என்ன செய்ய ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? முதல்ல நல்ல கவனிங்க, முதல்ல எங்க இருந்து தரித்திரம் போகணும்னா உங்கள் சிந்தையில இருந்து தரித்திரம் போகணும். ஆமீன் சொல்லுங்க. எங்க இருந்து தரித்திரம் போகணும்? எப்படி? மனசுல இருந்து போகணும். ஆமீன். கிழிஞ்ச பனியன் ஓட்ட ஜட்டியெல்லாம் நீங்கள் தூர எரியணும் உங்கள் வீட்டில் இருந்து. ஆமீன். இப்படி ஒட்டி 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 பேஸ்ட்டை வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த பேஸ்ட்டெல்லாம் என்ன செய்யணும், அதை தூர என்ன செய்யணும், எரியணும். அப்படியே ப்ரெஸ் எல்லாம் தேஞ்சி இப்படி மடங்கி பரிதாபமாக பாத்ரூமில் உட்காந்துருக்கு பாருங்க, அதை என்ன செய்யணும், தூரப்படணும். ஒன்று இருந்தால் பரவாயில்ல, 25 எண்ணத்தை என்ன செஞ்சுருக்கீங்க பாத்ரூமில், அதையும் தூர போடாமல் 3 வருஷமா 4 வருஷமா தேய்ச்சி காஞ்சி போனதை எதுக்காவது உதவும் பிரதர். எதுக்காக என்ன செய்யும், உதவும் பிரதர். சிலருடைய பீரோலாம் திறந்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த பழைய கப்பு இதெல்லாம் அங்கே என்ன செஞ்சுருக்கோம், 1,50,000 கப்பு உள்ளே இருக்கும், ஸ்பூனு எல்லாம். கவனிக்கிறீங்களா? 16 வயசில் எடுத்த அந்த தாவணி ஜாக்கெட்டு. இல்லை பிரதர், அது என்னுடைய ஃபேவரைட்டு ஒன்று இருந்தால் பரவாயில்லையா, 1000 உள்ளே இருக்க. 1000 என்ன இருக்கு, எங்கே இருக்கு, என்ன தெரியுமா? மனசில் என்ன இருக்கு, என்ன மனசில் என்ன இருக்கு, சிந்தையில் என்ன இருக்கு, தரித்திரம் இருக்கு. சிந்தையில் என்ன இருக்கு, நான் ஆகாதவன் என்ற எண்ணம் இருக்கு. சிந்தையில் என்ன இருக்கு, வியாதி இருக்கு. சிந்தையில் தரித்திரம் இருந்தால் தான் அது வாழ்க்கையில் இருக்கும். கவனிக்கிறீங்களா? சிந்தையில் வியாதி இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன இருக்கும், வியாதி இருக்கும். அப்போ முதல்ல தரித்திரம் போக வேண்டியது எங்கேருந்து போகணும் சொல்லுங்க, மனசுல இருந்து போகணும். ஆமீன் சொல்லுங்க. முதல்ல வெற்றி எங்கெங்க ஆரம்பமாகணும், வெற்றி முதல்ல என்னுடைய சிந்தையில் முதல்ல ஆரம்பமாகணும். ஆமீன். முதல்ல என்னுடைய சிந்தையில் என்ன ஆரம்பமாக வேண்டும், சுகம் ஆரம்பமாக வேண்டும். நான் சுகம் அடைவேன்ங்கிற அந்த எண்ணம் முதல்ல எனக்கு உருவாக வேண்டும். சமாதானம் முதல்ல எங்கே ஆரம்பமாக வேண்டும், சிந்தையில் ஆரம்பமாக வேண்டும். பரிசுத்தம் முதல்ல எங்கே ஆரம்பமாக வேண்டும், பரிசுத்தம் என்றால் நீங்கள் நினைக்கிற அந்த பரிசுத்தம், நல்லா வாழ்கிறது. ஆமீன். அது எங்கேருந்து ஆரம்பமாக வேண்டும், சிந்தையில் ஆரம்பமாக வேண்டும். ஆமீன். என்றைக்கு நீங்கள் சிந்தையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான், அதுக்கப்புறம் தான் அது வாழ்க்கையில் என்ன ஆரம்பமாகும், செயல்படுத்த என்ன செய்யும், ஆரம்பமாகும். என் மனதில் பற்றாக்குறைக்கு இடம் இல்லை, என் மனதில் தரித்திரத்துக்கு இடம் இல்லை. கவனிக்கிறீங்களா? 3 யோவான் 2 அதைத்தான் சொல்லுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்துமா தான் மனது, ஆத்துமாவில் தான் சிந்தனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்வாய் என்று சொன்னால், உன் சிந்தையில் நீ எப்படி வாழ்கிறாயோ, உன் சிந்தை எப்படி இருக்கிறதோ அது போல உன் வாழ்க்கையும் இருக்கும் என்று சொல்லுகிறார். நீ சிந்தையில் எப்படி செழிப்பாய் இருக்கிறாயோ அது போல உன் வாழ்க்கையிலும் என்ன இருக்கும், செழிப்பு இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அப்போ உன் மனதிலே, உன் சிந்தனையிலே முதல்ல என்ன உருவாக வேண்டும் சொல்லுங்க, செழிப்பும் ஐஸ்வர்யமும் எண்ணங்களும் என்ன செய்ய வேண்டும், செழிப்பின் எண்ணங்களும் செழிப்பின் சிந்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக வேண்டும். அதை எதிர்பார்க்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. வேற எதுவும் என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. ஆமீன்.
அதான் 3 யோவான் 2 உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என்ன செய்கிறேன், வேண்டுகிறேன். ஆமென். ரெண்டாவது சங்கீதம் 109:17 என்ன சொல்லுகிறது? அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வந்தது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? விரும்பணும். என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை விரும்பணும். சுகத்தை என்ன செய்யணும்? விரும்பணும். செழிப்பை என்ன செய்யணும்? விரும்பணும். ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அடுத்து முதல்ல சிந்தையில் உருவாகணும், அடுத்து அதை விரும்பணும். ஆமென் இல்லையா? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை பேசணும். அதை என்ன செய்யணும்? செழிப்பை என்ன செய்யணும்? நீங்கள் பேசணும். ஆமென். இப்போ செழிப்பு இல்லை. இப்போ நமக்கு என்ன இல்லை? ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாருக்கும் அப்படி இல்லை, செழிப்பு இல்லை அப்படின்னா, இப்போ செழிப்பு இல்லாத இந்த டயத்திலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செழிப்பை பற்றி என்ன செய்யணும்? அதை நீங்கள் பேசணும். ஏன் பேசணும்? ஏன் பேசணும் அப்படின்னா, நீங்கள் பேசும்போது அதுக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. அதற்கு என்ன செய்கிறீங்க? அதுக்கு என்ன செய்கிறீங்க? அழைப்பு கொடுக்குறீங்க. ஆமீன் இல்லையா? அழைக்காமல் ஏதாவது வருமா? யாராவது வருவாங்களா? அழைக்காமல் ஏதாவது நடக்குமா? விரும்பாமல் ஏதாவது நடக்குமா? பைபிளில் அப்படி சொல்லலை. அழைக்காமல் விரும்பாமல் எதுவும் என்ன செய்யாது. நீங்கள் பேசாமல், நீங்கள் விரும்பாமல், அழைக்காமல் எதுவும் நடக்காது. ஆமீன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கெல்லாம் என்ன செய்யணும்? அழைப்பு கொடுக்கணும். உங்களுக்கு புரியல? ஆமீன். நீங்கள் பேசணும். பணமே வா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பணமே வா. புரியலையா? இன்னும் புரியலையா? பாருங்க, முறுக்கு செயினே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, 5 பவுனு முறுக்கு செயினே வா. சொல்லுங்க சொல்லுங்க, கம்மலே என்ன செய் வா. வீடே வா. ஆமீன். பைக்கே நீ என்ன செய் வா. ஆமீன். வாகனமே நீ என்ன செய் வான்னு சொல்லி என்ன செய்யணும்? அதற்கு நம்ம என்ன செய்யணும்? எப்போ அப்படி இன்விடேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பேசும்போது. நம்ம அதை என்ன செய்யும்போது, எங்க நாள் முழுவதும் உட்காந்து எதெல்லாமோ நம்ம பேசுகிறோம் இல்லை? வீணானதெல்லாம் நிறைய பேசுகிறீங்களா இல்லையா? அவள் வீட்டில் நடந்தது, என் வீட்டில் நடந்தது, அன்னைக்கு விழுந்தது, கீழே விழுந்தது, போனது இல்லையா? இதெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? யார் வீட்லேயோ எங்கேயோ நடக்குது, அந்த அரசியல், அந்த நடிகர், இதெல்லாம் பற்றி பேசுகிறோமா இல்லையா? அவன் பெரிய கார் வச்சுருக்கான் தெரியுமா? அதெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? இல்லைங்களா? இப்போ நீங்கள் எதை பேசுங்க அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யத்தை பேசுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செழிப்பையும் பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பேசுங்க. நான் பெருகுவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பெருகுவேன், நான் உயருவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, என் எல்லைகள் பெருகும், நான் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு என்ன செய்வேன்? பெருகுவேன். இப்படி பேசுறதை விட்டுட்டு நீங்க தரித்திரத்தை பேசக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது. அதான் ஒரு சாயங்காலம் பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மாதிரி பேசுறது போல எப்போது ஒரு அம்மா கூட்டிச்சான், பிசாசுகளை சீக்கிரம் உள்ள வாங்க, டீ ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிச்சான். கவனிக்கிறீங்களா? வெளியே காத்துட்டு இருந்த குட்டி சாத்தான் பூரா என்ன வந்துட்டான்? உள்ள வந்துடுச்சான். இன்விடேஷன். என்னது? சிலருக்கு எப்போதும் இன்விடேஷன், தரித்திரத்துக்கு இன்விடேஷன். என்ன ஆக போதோ, அங்கே அப்படி ஆயிட்டுங்க, அவன் கஞ்சிக்கலாம், அவன் பாட்டில் அலையிறான். ஆமேன். அவன் பாட்டில் என்ன செய்கிறான்? என்ன ஆக போதோ, அங்கெல்லாம் வியாதி வருதாமே, பரவுதாமே. பரவட்டும். ஆமேன். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நான் பயப்படேன், அது என்னை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை என்ன செய்யாது? அணுகாது. ஆமீன் சொல்லுங்க. அப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேசணும், பேசணும். ஆமே. உட்கார்ந்து வேண்டாததை இல்லையா சிந்திச்சு, வேண்டாததை யோசிச்சு பேசுறதை விட்டுட்டு, இனி உள்ள நாட்களில் தேவ பிள்ளைகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான்னு சொல்லுகிறது. அது நான் இல்லை. ஆமே. நான் ஆசீர்வாதத்தை விரும்புவேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன்? விரும்புவேன். ஆமேன். அப்போ அவர் இயேசுவையே கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என்ன செய்தார்? இயேசுவையே என்ன செய்தார்? கொடுத்தார். அப்போ
அவர் எனக்கு மற்றதை கொடுக்காமல் இருப்பாரா? ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு வேண்டியதை கொடுக்காமல் இருப்பாரா? எனக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பாரா? ஆமேன். எனக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்காமல் இருப்பாரா? ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு, ஆமேன், அந்த விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் அடியெடுத்து வைத்து நடப்பதுதான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்க வேண்டும். ஆமேன். இயேசுவே கொடுத்துட்டாருங்க, அவருக்கு சிறந்ததே கொடுத்துட்டாரு. ஒரே பேரான குமாரனே என்ன செய்தாரு? கொடுத்துட்டாரு. எனக்கு இதை கொடுக்காமல் போவாரா? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லைங்களா? அதனால தான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீங்கள் என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? நீங்கள் என்ன யாருக்கு? அவர் சர்வ வல்லவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர். அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் என்ன செய்வதில்லை? இலைப்படைவதும் இல்லை. ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட வருகிற பிரேயர் ரெக்வெஸ்ட் மட்டுமே 554,44,4833 பிரேயர் ரெக்வெஸ்ட் வருது அவருக்கு. ஆமீன். எப்படி இந்த நம்பரை கரெக்டாக சொன்னேன்னு கேட்குறீங்களா? தப்புனா கண்டுபிடிங்க நீங்கள். ஒவ்வொரு நாளைக்கு மட்டும் 500 கோடி ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அவர்கிட்ட வருது. ஒவ்வொரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டையும் பார்த்தா நீங்களாம் அசந்து போவீங்க. சும்மா அங்கே கடந்துட்டு, ஆண்டவரே சீட்டு பணம் கேட்டால் 450 ரூபா தாங்கன்னு கேட்க, அவர் என்ன ஒருத்தர் என்ன ஜெப குறிப்பு கேட்டிருக்காரு தெரியுமா? அந்த 505 ஜெபக்குறிப்பு, 505 கோடி ஜெபக்குறிப்பில் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு 1340 கோடி ரூபா பணம் வேணும்ப்பா, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு அந்த பணம் கிடைக்கணும்னு கேட்டிருக்கிறார். ஆமீன். எவ்வளவு? 1034 கோடி சிஸ்டர். அதுக்கு எத்தனை சைவர்? அவர் அப்படி ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி 505 கோடி பேரும் ஜெபிக்கிறாங்க. கேட்குறீங்களா? ஒருத்தர் என்ன ஜெபம் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவரே ஆப்பிரிக்கா கண்டத்தை எனக்கு தாரும், ஆண்டவரே இந்த தேசத்தை எனக்கு தாருன்னு கேட்குறாரு ஒருத்தர். நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே டயர் பஞ்சர் ஆயிட்டு கர்த்தாவே கோழி முட்டை போடல, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் என்ன ஆகணும்? முட்டை போடணும். நம்ம அதுக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஒருத்தன் ஆப்பிரிக்காவை தாருன்னு கேட்குறான், ஒருத்தன் உகாண்டாவை தாருன்னு கேட்குறான். ஆமீன். ரட்சிப்புக்கு எழுப்புதலுக்கு கேட்டுட்டு இருக்கிறான். ஆமீன். ஒவ்வொருத்தருடைய ஜெப குறிப்பெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்த ஜெப குறிப்பெல்லாம் அவர் டைரியில் போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அரண்டு போவீங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கிறான். நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம் கவனிக்கிறீங்களா? அவர் யார் என்கிற அறிவு. ஹல்லேலூயா. யார் இடத்துல ஜெபிக்கிறோம்? எல்லாரும் சொல்லுங்க, நாம் யார் இடத்துல? அது ஆண்டவர் சொன்னார், நீ இன்னாரிடத்துல ஜெபிக்கிறாய் என்று அறிந்திருந்தாயானால். ஆமீன் சொல்லுங்க. ஏங்க, பர்த்திமைங்கிற ஒரு குருடன் இருந்தான். நல்லா கவனிங்க. பர்த்திமைங்கிற ஒரு குருடன் இருந்தான். அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அங்கே ஏராளமான ஆட்கள் நடந்து போற சத்தம் கேட்ட உடனே ஒருத்தனை நிறுத்தி கேட்கிறான், போறது யாரு? போறது யாருன்னு உடனே இயேசு போறாருன்னு உடனே, ஐயா ஏசையா தர்மம் பண்ணுங்க, எனக்கு ஒரு 10 ரூபா போடுங்கன்னு கேட்டானா? என்ன கேட்டான்? ஆமீன். என்னங்க கேட்டான்? நான் பார்வை அடைய வேண்டும். ஏன்னா யாரிடத்துல கேட்குறேன்னு தெரியும். சாதாரண மனுஷன் போனால் 10 ரூபா கேட்பேன், ஒரு பணக்காரன் போனால் 100 ரூபா கேட்பேன், அதை விட பணக்காரன் போனால் 1000 ரூபா கேட்பேன், அதை விட மிகப்பெரிய பணக்காரன் போனால் எனக்கு ஏதோ ஒரு 1,00,000 ரூபா தான் கேட்பேன். ஆனால் இங்கே போறவர் யாரு தெரியுமா? குருடர்களை பார்க்க செய்கிறவர், செவிடர்களை நடக்க செய்கிறவர், மரித்தோரை எழுப்புகிறவர், ஜீவனை மாற்றுகிறவர். ஆமீன். இப்படிப்பட்ட சர்வ வல்லவர் போய் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்த உடனே அவன் எதை கேட்கணும்னு தெரிஞ்சு சரியானதை கேட்கிறான். ஆண்டவரே நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. அவர் கேட்கிறாரு, இதை செய், எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உடனே போ, பார்வை அடைவாயா அப்படின்னார். அப்போ நம்ம ஜெபிக்கிறவர் இன்னொரு இடத்துல ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்ம என்றைக்கோ சரியானதை நம்ம கேட்டிருப்போம். நமக்கு வேண்டிய வச்ச அவர் என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஐஸ்வர்யவான் எப்படி தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? அவன் தாழ்த்தப்பட்டதை குறித்து தான் அப்படின்னு பைபிள் சொல்லுதே தவிர அவன் ஏழையாக்கப்பட்டது குறித்து மேன்மை பாராட்ட கடவன் பைபிள் சொல்லலை. நல்லா கவனிக்கிறீங்களா?
யாரையும் ஏழையாக்குவது கர்த்தருடைய நோக்கமும் கிடையாது, திட்டமும் கிடையாது, அது கர்த்தரும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? எங்கேயும் போய் நான் சர்ச்சுக்கு போனேன் ஏழையானேன்னு சொன்னால் அது ஆண்டவர் கிடையாது, அது சர்ச்சும் கிடையாது. நான் ஆண்டவரை பின்பற்றினேன், இந்த சபைக்கு போனேன், நான் ஏழை ஆயிட்டேன் அப்படின்னு பெருமை பேசாதீங்க. அது ஆண்டவரும் கிடையாது, அது சபையும் கிடையாது. நல்ல கவனிக்கிறீங்க. என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஐஸ்வர்யவான் தாம் தாழ்த்தப்பட்டதை, எதை குறித்து? தான் தாழ்த்தப்பட்டதை, அமேன், தன்னுடைய தாழ்மையை, அமேன், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லப்படுகிறதே, அந்த தாழ்மையை கர்த்தர் எனக்கு தந்தார், என் தாழ்வில் என்னை உயர்த்தினார் என்று ஐஸ்வர்யவான் என்ன செய்ய கடவன்? தான் தாழ்மையை குறித்து என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்ட கடவன். வித்தியாசமா இருக்கோ? எப்படிங்க தாழ்மையை குறித்து ஒருத்தர் மேன்மை பாராட்ட முடியும்? தாழ்மைக்கு எதிரானதான மேன்மை, பெருமை. அப்போ பெருமை பேசினா அவன்கிட்ட எப்படி தாழ்மை இருக்கும்? எங்க என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் வருகிறது. மோசையானவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் எப்படிப்பட்டவனா இருந்தானாம்? சாந்த குணமுள்ளவனா இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. இதை எழுதினது யாருன்னு தெரியுமா? மோசே தான் எழுதினார். மோசே தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். மோசே எழுதும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மோசே தான் உலகத்தில் இருக்கிறதுலே தாழ்மையான மனுஷன் அப்படின்னு எழுதுறாரு. எப்போ என்ன பெருமை பிடிச்சாலும் பார்த்தீங்களா? இல்லை, அதுதான் தாழ்மை. அதான் என்னது? அது பைபிள் சொல்கிற தாழ்மை. கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரோ அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் தாழ்மை. அதுதான் என்னது? தாழ்மை. ஒரு சர்ச்சில் போட்டி நடத்தினாங்களாம், யார் இருக்கிறதுலே தாழ்மையான ஆள் அப்படின்னு போட்டி நடத்தி பரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு மாதமாக எல்லாம் பண்ணோன்னே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் தான் இந்த சபையிலே மிக தாழ்மையான ஆள், ஐயா வாங்க முன்னாடி உங்களுக்கு அவார்டு கொடுக்குறோன்னு முன்னாடி கூப்பிட்டு அவார்டை கொடுக்கும்போது அவர் அவார்டை வாங்கிறதுக்கு கை நீட்டினாராம். நீட்டின உடனே இவன் அவார்டை வாங்கிறது கை நீட்டினதுனால இதுக்கு இவன் தகுதி இழந்துட்டான் அப்படின்ட்டாங்களாம். கவனிக்கிறீங்களா? அவார்டை வாங்கிறதுக்கு தான் தாழ்மை உள்ளவன்னு ஒத்துக்கிட்டான். பார்த்தீங்களா? இவன் தான் பெருமை. இவனை மாதிரி பெருமை யாருக்கு இருக்கும்? அதனால் இவனுக்கு என்ன கிடையாது, பரிசு கிடையாதுன்னு அனுப்பிட்டாங்களாம். ஸோ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆமேன். கவனிக்கிறீங்களா? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமேன். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த தாழ்மையை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மைக்கும் உயர்வுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த தாழ்மைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் என்ன சம்பந்தம் இல்லைங்களா? பைபிளுடைய தாழ்மை என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு தாழ்மைனா நமக்கு என்ன இருக்கிறது? பல வகையான எண்ணங்கள் இருக்கிறது. அந்த போறார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப தாழ்மையான ஆள். என்னங்க சொல்கிறீங்க? அவர் எப்போதுமே கிழிஞ்ச சட்டை தாங்க உடுத்துவார், தேஞ்ச செருப்பு தான் என்ன செய்வார்? போடுவார். தேஞ்ச செருப்பு தான் என்ன செய்வார்? போடுவார். ரொம்ப தாழ்மையான ஆளுங்க. ரொம்ப அது தாழ்மைன்னு யார் சொன்னது? கிடையாது. அதுக்கு உலகத்தில் வேற பேர் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அது தாழ்மை கிடையாது இல்லைங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா நான் ஆசீர்வாதமாக வாழணும். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறாருன்னா நான் உயர்ந்து தான் வாழணும். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் கர்த்தரை நான் கனப்படுத்த வேண்டும். மகிமையெல்லாம் யாருக்கு தான் கொடுக்கணும்? சொல்லுங்க. கர்த்தருக்கு தான் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆமீன். சரிங்களா? பிரசங்கின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில், பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடனே என்ன செய்? குடி அப்படின்னு என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யணும். அப்படி செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? அப்படி செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? தாழ்மை. கர்த்தர் சொல்கிறாரு சந்தோஷமாக இருங்கிறாரு. நான் எப்போதும் அழுதுட்டு இருந்தோம்னா நான் யார்? பெருமை உள்ளவன்.
கர்த்தர் சொல்றாரு, நீ மனமகிழ்ச்சியோட இருங்கிறாரு, சந்தோஷமா இருந்து நல்ல சாப்பிடுங்கிறாரு. திராட்சை ரசத்தை குடித்து உன் வஸ்திரம் எப்போதும் வெள்ளையா இருப்பதாக, உன் தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருப்பதாகன்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு எழுதுனா அப்படி எழுதியிருக்கிறார், இன்னைக்கு எழுதுனா எப்படி எழுதியிருக்கிறார்? உனக்கு எப்போதும் மேக்கப் கரெக்டா இருக்கணும்னு எழுதுறாரு. மேக்கப் எப்படி இருக்கணும்? கரெக்டா மேக்கப் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாரு. நல்ல இன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறாரு இல்லையா? பரட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நல்ல தலையெல்லாம் சீவி ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு க்ரீமெல்லாம் தடவி இன்னைக்கு எழுதுனா அப்படி தான் எழுதியிருப்பார். அன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு? உன் வஸ்திரம் வெண்மையாகவும் உன் தலைக்கு என்னது எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? அப்படி சொன்னார்னா அப்படி தான் இருக்கணும். சரி, அடுத்த வசனம் வாசிங்க, கவனிங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்க, வைத்து விடுங்கள். ஆமேன்னு சொல்லுங்க இல்லைங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. அப்ப அவர் மேல் கவலை வைக்காம நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் பெருமை. அதுக்கு பேர் தான் என்னது? அது தாழ்மை இல்லை. அப்ப தாழ்மைனா என்ன? என் பாரங்களை எல்லாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பது, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு என்ன செய்வது, வாழ்வது. ஆமேன். நானா போட்டு என் மனசுல சிந்திச்சுட்டு இதுக்கு என்ன செய்ய போறேன், இது எப்படி ஆக போகுது, நீ கவலைப்பட்டுட்டே இருந்து ஏதாவது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்க போறதில்லை. அப்புறம் ஏன் கவலைப்படுகிற? நீ கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஏதாவது நடக்குமா? சரி, நடக்கும்னு சொன்னா அப்புறம் ஏன் கவலைப்படுற? நடக்கும்னாலும் ஏன் கவலைப்படுற? நடக்காட்டாலும் ஏன் கவலைப்படுற? எதுவுமே ஆக போறதில்லை உனக்கு அப்படின்னா நீ ஏன் கவலைப்படுற? உன்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று நீ அறிந்த பிறகும் நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைப்படாத. அதை சுமக்க, அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. ஆமேன்னு சொல்லுங்க இல்லைங்களா? அதுதான் உண்மையான தாழ்மை. கவனிக்கிறீங்களா? அடுத்து என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளணும். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதியுள்ளவர் என்றார்கள். கர்த்தர் அப்படின்னா என்ன? இதனுடைய பின்னணி உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த ராஜா ரெகோபோயம் என்கிற ராஜாவும் அவனை சேர்ந்த பிரபுக்களும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை என்ன செய்கிறாங்க. செஞ்ச உடனே பாருங்க, அவங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. அவங்க கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரை என்ன செஞ்சுட்டாங்க? விட்டுட்டாங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டபடியினால் அவரும் உங்களை விட்டு விட்டார். அப்போ கர்த்தர் விட்டுட்டார்னு என்ன நடக்கும்? எல்லாம் வந்துடும், பிரச்சனை வந்துடும், போராட்டம் வந்துடும், எதிரி வந்துடுவான், எல்லாம் அழிவு வந்துரும்னு அர்த்தம். உடனே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் என்ன சொல்றாங்கன்னா, அவர் நீதியுள்ளவர்ங்க. அவர் நீதியுள்ளவர் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் செய்த தவறை என்ன செஞ்சாங்க? தங்கள் குறைகளை ஒத்துக்கொண்டார்கள். தாங்கள் வழி விலகியதை என்ன செய்தார்கள்? ஒத்துக்கொண்டார்கள். ஆமீன். எங்களிடத்துல தவறு மீறுதல் இருக்கிறது, அவர் நல்லவர் என்று தங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக அப்படி சொன்னது, அந்த அவங்க சொன்னதை தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். அவர் நல்லவருங்க. எல்லா பிரச்சனைக்கும் நான் தாங்க காரணம், கர்த்தர் இல்லைங்க. ஆமீன் சொல்லுங்க. இல்லைங்க, நான் எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம்னு சொல்லுகிற ஒரு குரூப் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? எதுக்குமே நான் காரணம் கிடையாது.
என் வாழ்க்கையில் வியாதி இருக்கா, அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஒல்லியாக இருக்கேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் ஓட்டு வீட்டில் இருக்கேன்னா, கஷ்டப்படுறேன்னா, ஏழையாக இருக்கேன்னா அதுக்கு யார் கிடையாது, நான் காரணம் கிடையாது. என் குடும்பத்தில் சண்டை நடக்கா, அதுக்கு எல்லாத்துக்குமே யார் தான் காரணம், என் மாமியார் வாயை கட்டணும், அதுதான் காரணம். முதல்ல உங்கள் வாயை தான் என்ன செய்யணும், கட்டணும். இல்லையா? இல்லையா? அப்புறம் யார் தான் காரணம், என் மாமனார் தான் காரணம், என் புருஷன் தான் காரணம், மாமியார் தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம், எங்கள் தாத்தா தான் காரணம். நான் யாரும் கிடையாது, நான் காரணம் கிடையாது. என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு யார் காரணம், அவங்க தான் காரணம். இந்த விஷயம் எங்கிருந்தே ஆரம்பிக்கு, ஏதேன் தோட்டத்திலிருந்தே ஆரம்பிக்கு. நீர் தந்த ஸ்திரியானவள்னு சொல்றானா இல்லையா, சொல்றானா இல்லையா? மோசையை பார்த்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க, நீ என்ன எகிப்துல இருந்துங்க எதுக்கு கொண்டு வந்த, சாகிறதுக்காக கொண்டு வந்த அப்படின்னு என்ன செய்யறாங்க, மோசை மேல என்ன செய்யறாங்க, அவங்க பழிய போடுறாங்க. மோசையா காரணம், இவங்க இப்படி இருக்கிறதுக்கு இவங்களுடைய அடாவடித்தனமும் இவங்களுடைய கீழ்ப்படியாமையும் இவங்களுடைய அவிசுவாசம் தான் இவங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துச்சு, பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. இவங்களுடைய கலக குணம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துச்சு, எல்லா வனாந்தர வாழ்க்கையும் கொண்டு வந்துச்சு. எப்போதுமே பாருங்க, அடுத்தவங்க மேலேயே என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, பேசிட்டே இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர் நீதி உள்ளவருங்க, அவர் நல்லதைத்தான் செய்வாரு, ஆமீன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க, எஸ் எங்ககிட்ட குறை இருக்கு, நாங்கள் திருத்தி கொள்றோம்னு ஒன்று கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது, ஆமேன், அதை கர்த்தர் காண்கிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் பார்ப்பார். ஆமேன்னு சொல்லுங்க, நிச்சயமாய் பார்ப்பார். ஆமேன். இதை முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அடுத்து சிலருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்னு யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்குல்ல, அது எதுக்குன்னா, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்பது ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சிலர் சொல்கிறாங்க, என்ன பாஸ்டர் கிருபையை ரொம்ப சுருக்கிட்டீங்க. கிருபையை நான் சுருக்கலை, நீங்கள் தான் சுருக்குறீங்க. கவனிக்கிறீங்களா? ஏங்க, கிருபையினாலே தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் கிருபை. உங்களுக்கு புரியுதா? அப்போ தாழ்மை இருந்தால் தான் கிருபை வரும்னா அது எப்படி கிருபை ஆகும்? அப்போ பைபிள் வசனம் தப்பா சொல்லுதா? இல்லை, பைபிள் வசனமும் தப்பா சொல்லலை. கவனிக்கிறீங்களா? கிருபைனா என்னது? எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த தகுதியும் இல்லாமல், இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று, அதுக்கு இது பேர் தான் என்னது, கிருபை. அப்போ தாழ்மை இருந்தால் தான் கிருபை வரும்னா அது கிருபை இல்லையே. நல்லா கவனிக்கிறீங்களா? அதனால யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, கிருபை என்பது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அப்படி கிருபை என்று உருவகப்படுத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, நான் நல்ல கீபோர்டு போடுறேன், இந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார், இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? நான் ஓட்டப்பந்தயில் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டேங்க, இந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல. அப்படின்னா என்னன்னா, அதை செய்வதற்கான பலன் என்று அந்த கிருபையை அவங்க உருவகப்படுத்துகிறாங்க. அப்படிதான் இங்க யாக்கோபும் உருவகப்படுத்தி இருக்கிறாரு. தாழ்மையாய், அதாவது கிருபையை என்ன உருவகப்படுத்தி இருக்கிறார்னா, ஒருவன் தாழ்மையா இருக்கும்போது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிருபை ரட்சிப்புக்குரிய அந்த 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 அர்த்தத்தில் இங்க கிடையாது. கவனிக்கிறீங்களா? அது தகுதி இல்லாத எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற, துரோகிகளுக்கும் கொடுக்கிறாரு, துரோகிகளுக்கும் கொடுக்கிறாருங்க. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரா இல்லையா? அதற்கு பேர் தான் கிருபை. ஒருத்தன் துரோகியா இருக்கிறான், அவன் வயல்லையும் மழை பெய்யுது, அவன் மேலேயும் வெயில் அடிக்குதா இல்லைங்களாங்க? அதுக்கு பேர் தாங்க கிருபை. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்னா, இங்க ஏதோ ஒரு தகுதி வருது பாருங்க. தாழ்மைங்கிற தகுதி இருந்தா தான் அங்க கிருபை வருதுன்னா, இது அந்த கிருபை கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கிருபை என்பது ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கொடுக்கிற ஞானத்தின் பலனையும் உருவகமாக கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய
உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எல்லாரும் கையை உயர்த்துங்க. ஆமீன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும் என்று அவரிடத்தில் எதிர்பார்க்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் செல்வமும் பணமும் பொருளாதார செழிப்பும் அவரிடத்திலிருந்து வரும் என்று என் எதிர்பார்ப்பு என் தேவனாக இருக்கிறது. என் கைகளை அவருக்கு நேர நான் உயர்த்துகிறேன். ஆமென். இல்லைங்க, அதைத்தான் ஆபிரகாம் செஞ்சார். அதைத்தான் ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆவான் என்றால் அது கர்த்தரால தாங்க ஆவாரு. ஆமென். அதைத்தான் சொல்றாரு, ஆபிரகாமை நீ ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு. ஆமென். ஆபிரகாம் ஐஸ்வர்யவான் ஆனான் என்றால், ஆமென், அது கர்த்தரால் தான் ஆவான். நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது. ஆமென். ஆகவே எங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆகவே என்னது முடிங்க? ஆகவே என்னது? ஐஸ்வர்யவான் ஆவதற்கு நாங்கள் கர்த்தரைத்தான் சார்ந்திருப்போம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சோதோமின் ராஜாவை பார்த்து இவர் சொல்லுகிறார், உலகத்தை பார்த்து உலகத்தின் வழிகளில் அல்ல. அதைத்தான் நம்ம இப்ப தியானித்துட்டு இருக்கிறோம். எதை தியானித்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, வாங்க யாக்கோபு 1:10 அதை வாசிங்க. திரும்ப இப்போ உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபு 1:10 வாசிங்க. என்னன்னா, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனென்றால் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில், எல்லாரும் சொல்லுங்க, தன் வழிகளில். ஆமென். அதுதான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். வழிகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த வழிகளை பத்தி தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆமென். அப்போ அதனால தான் ஆபிரகாம் சொல்றாரு, என் கையை கர்த்தருக்கு நேர உயர்த்துகிறேன். ஐஸ்வர்யம் எனக்கு எங்கிருந்து வரப்போகுது? கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகுது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வழி, எல்லாரும் சொல்லுங்க, என் வழி அது கர்த்தருடைய வழி. தனி வழிலாம் கிடையாது. என் வழி என்ன வழி? கர்த்தருடைய வழி. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய வழியே சொல்லுங்க, கர்த்தருடைய வழியே என்னுடைய வழி. ஆமீன். பைபிள் சொல்லுதா இல்லையா? என்ன சொல்லுது? அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஐஸ்வர்யத்தை தரித்திரத்தை போக்கணும்னா ஒரே வழி யாரு தான்? ஒரே வழி யாரு தான்? ஒரே வழி யாரு தாங்க? இயேசுதான் வழி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த வழிக்கு நீ காத்திரு. ஆனால் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வா நம்ம பதிவிருப்போம், நாம ஒளிஞ்சிருப்போம், திரவியங்களால் நம்ம வீடுகளை என்ன செய்வோம்? நிரப்போம் என்று அவர்கள் சொன்னால் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக, அவருடைய வழியை விட்டு நீ தூரமாகு என்று சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? வா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்போம், வா பதிவிருப்போம், ஏழைகளை கொள்ளையிடுவோம், அதை செய்வோம், எதை செய்வோம், நம்ம பொருள் சம்பாதிப்போம் என்று உலகம் உங்களை அழைத்தால் உன் காலை அந்த வழிக்கு நீ என்ன செய்வாயாக? விலக்குவாயாக. அந்த வழிகளிலே நீ போனால் வாடி போவாய். ஏனென்றால் நீதிமொழிகள் அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ என்னது? மரணம். ஆமென். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வழியிலே ஜீவன் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் ஆபிரகாம் சொல்றாரு, என் கையை உயர்த்துகிறேன். அதான் ஆபிரகாம் என்ன சொல்றாரு? என் கையை என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு நேர நான் உயர்த்துறேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் கர்த்தரே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவர் கர்த்தரே, என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறவரும் கர்த்தரே, அவருடைய வழிகளே என்னுடைய வழிகள். ஆமென். ஸோ அந்த வழிகளை தேர்ந்தெடுக்கும் போது பாருங்க, நம்ம வாடி போவது இல்லை.
ஆமென். அந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதமானது. ஆமென் சொல்லுங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும்? எபிரேயர் 11:6 எடுங்க. எபிரேயர் 11:6 எடுங்க. எபிரேயர் 11:6 எடுங்க, வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த பலன் அளிக்கிறவன் இருக்குல்ல, அது பக்கத்தில் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, ஐஸ்வர்யம் அளிக்கிறவர். அதுக்கு பக்கத்தில் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, வீடு அளிக்கிறவர். அதுக்கு அந்த பக்கம் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, கார்கள் அளிக்கிறவர், வாகனங்கள் கொடுக்கிறவர். அதுக்கு அந்த பக்கம் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, கம்மல், மூக்குத்தி, செயின், முறுக்கு செயின் எல்லாம் கொடுக்கிறவர். அதுக்கும் அந்த பக்கம் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க என்னென்ன வேணுமோ. கோல்டன் வாட்ச் கொடுக்கிறவர் இல்லைங்களா? ஞானம் கொடுக்கிறவர், சமாதானம் கொடுக்கிறவர். அப்போ அவர் கொடுக்கிறவர்னா நான் எப்படி இருக்கணும்? அவர் கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அவர் கொடுக்கிறார் என்பதை நான் என்ன செய்யணும்? ஆமீன். கர்த்தரை தேடுவதனாலே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை தேடுவதனாலே. நீங்கள் இன்னைக்கு இங்கேருந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உட்கார்ந்து நீங்கள் ஆண்டவரை காலையில் பாடுனீங்க, ஆராதிச்சிங்க, ஜெபம் பண்ணியிருக்கீங்க, வார்த்தைகள்லாம் கேட்குறீங்கல்ல. இப்போ உங்களுக்கு என்ன சிந்தனை இருக்குன்னா, இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு கர்த்தர் எனக்கு என்ன தரப்போறாரு அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் செஞ்சதுக்கு கர்த்தர் எனக்கு நிச்சயமா இவ்வளவு தருவார். எதை தருவார்? பணம் தருவாருங்க. அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆமீன். நான் இவ்வளவு ஜெபிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்குன்னு நீங்க என்ன செய்யணும்? ஏங்க நான் ஜெபிச்சிருக்கேன், எனக்கு சமாதானம் கிடைக்கும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏங்க நான் ஜெபிச்சிருக்கேன், என் குடும்பத்தில் சண்டை தீரும், சமாதானம் வரும்னு விசுவாசிச்சிருக்கீங்களா? சமாதானம் எங்கேருந்து வரப்போகுது? அப்போ பணம் மட்டும் வேற எங்கேருந்து வருமோ? ஏங்க அப்போ நான் ஜெபம் பண்ணால் எனக்கு என்ன வரும் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணால் எங்கேருந்து பணம் வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். எங்க நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், சமாதானம் வரும்னு விசுவாசிச்சா அதே கர்த்தரிடத்துல இருந்தால் எனக்கு பணமும் வரப்போகுது, வேற எங்கேயும் இல்லைங்க. ஆபிரகாம் பிள்ளை, நான் என் கையை அவருக்கு நேரம் தான் உயர்த்த போகிறேன். ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்குகிற கர்த்தர் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குகிறார். நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் என் கையை அவருக்கு நேர உயர்த்துகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஜெபிச்சிருக்கிறேன், நான் கர்த்தரை தேடுகிறேன், நான் கர்த்தரை பாடுகிறேன், கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுகிறேன். பவுல் நம்பிக்கையோடு எழுதுகிறார், சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாகும். நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்ல, நான் நம்புகிறேன் இதற்குரிய பலன் எனக்கு உண்டாகு, இதற்கு எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியுங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏங்க நித்திய ஜீவன் கிடைக்கும் பாஸ்டர், அதை என்ன நீங்க சுருக்கிட்டீங்க? நித்திய ஜீவன் என் பிரசங்கத்தினாலே கிடைக்கும், நீங்க ஜெபம் பண்றதுனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஏசு ரத்தம் சிந்தினால தாங்க உங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் பரலோகத்துக்கு போவதுக்கு வேற வழியே கிடையாது. ஜெபம் பண்ணிலாம் யாரும் போக முடியாது, உபவாசம் இருந்துலாம் யாரும் பரலோகம் போக முடியாது. அப்படி போகணும்னு நினைக்கிறவங்க அதை இழந்து போவாங்க. ஏன்னா அவங்க தங்கள் சொந்த வழியை தேடுறாங்க. பரலோகம் போக நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே வழி அது இயேசு மட்டுமே. அவரை விசுவாசிப்பதனால் மட்டுமே ஒருவன் என்ன செய்ய முடியும்? பரலோகத்திற்கு கடந்து செல்ல முடியும், பிதாவை அடைய முடியும். வேற வழியே கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஏங்க ஜெபிக்கணும்? பாஸ்டர் நான் ஜெபிச்சதுனால பரலோகம் போக மாட்டேன்னா? நிச்சயம் போக மாட்டீங்க. பாஸ்டர் அப்பனா உபவாசம் இருந்ததுனால பரலோகம் போக மாட்டேன்னா? நிச்சயம் போக மாட்டீங்க. அப்படி நினைச்சா போக மாட்டீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நினைப்பு எதுவும் கிறிஸ்துக்கு விரோதமான நினைப்பு. அப்படிப்பட்ட நினைப்பு எதுவும் கிறிஸ்து செய்ததை மட்டுப்படுத்துதுங்க. அவர் ரத்தம் சிந்தி இவங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாதான், இவங்க உபவாசம் இருந்து பரலோகம் போயிடுவாங்களாம். அப்படியா? அப்போ நான் கர்த்தரை சேவிக்கிறதுனால எனக்கு பலன் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் அப்ப கர்த்தரை சேவிக்கிறதுனால எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு என்று நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசமே உங்கள் வாழ்க்கையில உங்களை உயர்த்தி கொண்டு போகும். ஸோ ரெண்டாவது என்னன்னா, அந்த வழியில பார்த்தா இது ஒன்று. இன்னொன்று வழினா என்ன அப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம். 13:22 வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில், அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது
அதாவது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். ஆமென். வழிகளை பற்றி தானே நம்ம பார்த்து வருகிறோம். வழிகளில் ஒன்று ஏற்கனவே நான் சொன்னது. ரெண்டாவது என்னன்னா பிரயாணம். என்னது பிரயாணம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயாணம் என்று குறிக்கப்பட்டிருக்கிற அதே வார்த்தை தான் யாக்கோபு எழுதும்போது தன் வழிகளில் வாடி போவான் எழுதுகிறார்ல, அந்த வழிகளும் இந்த பிரயாணமும் மூல பாஷையில் ஒரே வார்த்தை தான். கவனிக்கிறீங்களா? பிரயாணம்னா என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பிரயாணமாக போனார். கவனிக்கிறீங்களா? எதற்கு பிரயாணமாக போனார்? அவருடைய எருசலேமின் பிரயாணம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது? இந்த எருசலேமின் பிரயாணம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை ஆங்கிலத்தில் ஒருவர் எழுதுகிறார், அன்வேவரிங் ஜேர்னி. அப்படின்னா அலைகழிக்கப்படாத ஒரே நோக்கத்தோடு, ஒரு சித்தத்தோடு, ஒரு திட்டத்தோடு பண்ணிய பிரயாணம் அது. ஆமென். எருசலேம் தான் என்னுடைய கடைசி பிரயாணம். எருசலேமில் போய் நான் சந்திக்க போகிற பாடுகள், எருசலேமில் போய் நான் ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போவது, எருசலேமில் போய் நான் சிலுவை சுமக்க போவது, எருசலேமில் போய் நான் ரத்தம் சிந்த போவது, எருசலேமில் போய் நான் உலகத்தின் மீட்புக்காக என் ஜீவனை கொடுக்க போவது என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு, அதில் இங்கும் அங்கும் மாறாமல் சிதையாமல் அந்த நோக்கத்தோடு அவர் எருசலேமை நோக்கி பிரயாணம் போனார். அதை போல ஐஸ்வர்யவான் ஆகிற நீங்களும், ஆமேன் சொல்லுங்க, ஐஸ்வர்யனாக போகிற நீங்களும், மில்லியனராக கோடீஸ்வரராக ஆக போகிற நீங்களும், ஆமேன், கோடீஸ்வரன் ஆன பிறகு என் நோக்கம் இங்கும் இங்கும் சிதறாமல் ஒரே நோக்கத்தோடு, ஆமேன், கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பிலே உறுதியாயிருந்து, ஆமேன், கர்த்தர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தின் நோக்கம் என்ன என்று அறிந்து என் பிரயாணத்தில் அதை நோக்கி நான் கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பிரயாணமாக என்னுடைய பிரயாணம் இருக்க வேண்டும், என் வழி இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே நோக்கமாக, பிதாவின் சித்தமே நோக்கமாக எருசலேமை நோக்கி பிரயாணமாக போனாரோ. நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கவனிக்கிறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். அப்போ நம்ம இந்த வசனத்தின் மூலமாக என்ன அறிந்து கொள்ளுகிறோம்னா, நான் ஐஸ்வர்யவான் ஆகிறது என்னுடைய நோக்கம் அல்ல. ஐஸ்வர்யன் ஆவது என்னது இல்லை, நோக்கம் இல்லை. அப்படின்னா ஐஸ்வர்யன் ஆவதற்கு பின்னாடி நான் போக மாட்டேன். நான் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சேன், ஐஸ்வர்யம் எனக்கு தன்னால வரப்போகுது. அது என்னன்னா, அது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன். ஆமீன் சொல்லுங்க. அதான் எங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமீன். அப்ப நான் ஐஸ்வர்யன் ஆவதற்கு தீவிரிக்கணுமா, உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறதுக்கு தீவிரிக்கணுமா? சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷனா இருக்கிறதுக்கு நான் தீவிரிச்சா ஐஸ்வர்யம் தன்னால வரப்போகுதுன்னு சொல்றார். பரிபூர்ண ஆசீர்வாதம் வரப்போகுது, அதுல ஒண்ணுதான் ஐஸ்வர்யம். ஆமீன். நல்லா கவனிக்கிறீங்களா? உண்மையுள்ள மனுஷன் உங்களுக்கு புரியுதா? அதை குறித்து நீங்கள் ரொம்ப சிந்தனைலாம் பண்ண வேண்டாம். பவுல் எழுதுகிறாரு, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவென்று எண்ணினபடியால் இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினாருங்கிறார். பவுல் என்ன சொல்றாரு? நீங்கள் 1 தீமோத்தேயு 1 வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா, சிலர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்க, சிலர் வேண்டாததை போதிக்கிறாங்க. நான் எதை போதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தையும் போதிக்க நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த போதனையை நான் கடைசி வரைக்கும் செய்வேன். ஆமீன் சொல்லுங்க. நான் நியாயப்பிரமாண போதனைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? திரும்பி போக மாட்டேன். அதுல நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். ஆமீன் என்று எண்ணி கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். அப்போ அவருக்கு போதனையில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமீன். கவனிங்க. அப்போ கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, அவங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளிலே
அவங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அப்போ என்னுடைய நோக்கம் எங்கே இருக்கணும்னா, ஐஸ்வர்யன் ஆகுவதற்கு நான் தீவிரிக்கிறவனாக இல்லாமல் உண்மையுள்ளவனாக இருக்கிறதுக்கு நான் தீவிரிக்கும் போது ஐஸ்வர்யம் தன்னால் வரப்போகுது. ஐஸ்வர்யம் எனக்குரியது. எல்லாரும் சொல்லுங்க, ஐஸ்வர்யம், பணம், செழிப்பெல்லாம் எனக்குரியது. ஆமேன்னு சொல்லுங்க. எதெல்லாம் உண்மையாக இருக்கணுமோ இருக்கன்னா என்ன செய்யணும்? என்னை அர்ப்பணிக்கணும். 10 தாலந்தை கொடுத்தவன் அதில் உண்மையாக இருந்தான். 5 தாலந்தை பெற்றவன் அதில் உண்மையாக இருந்தான். 1 தாலந்தை பெற்றவன் அதை ஒளித்து வைத்தான். கவனிக்கிறீங்களா? அப்போ அதிலெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்வான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமேன். ஸோ நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யம் ஆவதற்கு நான் தீவிரிப்பதற்கு பதிலாக நான் உண்மையுள்ள மனுஷனாக எப்படி இருக்கணும் என்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து அந்த வழியை தேர்ந்தெடுக்கும் போது, அந்த பிரயாணத்தில் போகும்போது, ஆமேன், எனக்கு வருகிற ஐஸ்வர்யம் என் வழியை தாறுமாறாக்க முடியாது. அந்த ஐஸ்வர்யம் என்னை வழி தப்பி போக பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னா, உண்மையுள்ளவனா இருப்பதற்கு என் கவனத்தை செலுத்தி அங்கே போகும்போது ஐஸ்வர்யம் என்னை தேடி வருகிறது, கனம் என்னை தேடி வருகிறது, உயர்வு என்னை தேடி வருகிறது. அந்த உயர்வும் அந்த ஐஸ்வர்யமும் அந்த கனமும் அதை நான் என்ன செய்ய போறதில்லை, அதை ஒரு பெருசா நான் என்ன செய்ய போறதில்லை, நினைக்கிறது இல்லை. ஆகவே அது என்ன செய்ய போறதில்லை, வழி தப்ப செய்ய போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் உண்மையுள்ளவனா இருப்பதற்கு தீவிரிக்காம ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போய் அப்படியும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன்னு சொன்னா என்கிட்ட என்ன இருக்காது? உண்மை இருக்காது. என்கிட்ட என்ன இருக்காது? உண்மை இருக்காது. அப்போ என் வழிகளில் வாடி போக என்ன இருக்கிறது? அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வழிகளில் வாடி போக என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. வழி தப்பி போக வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவானுக்கு தான் சோதனை வருகிறது. அந்த ஐஸ்வர்யான பற்றி தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுகிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறாரு. அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி தான் சோதனை வரும்னு யாக்கோபு எழுதுகிறாரு. கவனிக்கிறீங்களா? ஒருவன் உண்மையுள்ளவனா இருந்து வாங்குகிற ஐஸ்வர்யத்தினால சோதனை வராது, மாறாக அவனுக்கு மகிமை வரும். அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவான். ஆமேன்னு சொல்லுங்க.